எல்லாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. கைத்தகமே அப்பமோடவள் போலே அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் இந்த 6வது ஆண்டு விழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அருணகிரிநாதர் மன்றத்தின் தலைவர் பெருமைமிகு டாக்டர் ஜெயபாலன் அவர்களே, நம்முடைய வாரியார் சுவாமிகளை நினைவூட்டக்கூடிய ஐயா வேணுகோபால் சுவாமி அவர்களே, ஐயா மாணிக்கம் அவர்களே, கவிஞர் மகேந்திரன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இதுவரை நாம் எல்லாம் மருதமலையில் இருந்தோம். மருதமலை மாமணியே முருகையா என்று அவங்க 2 பேரும் பாடின பொழுது எல்லாரும் மருதமலையில் இருந்தோம். இப்பதான் கீழே இறங்கி ஈப்போவுக்கு வந்திருக்கிறோம். முருகப்பெருமானுடைய புகழை வாயார பாடியவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் தமிழை கொடுத்தானா? எதுக்காக? அருணகிரி பாடுறதுக்கு தகுந்த மொழி ஒண்ணு வேணுமேன்னு தமிழை கொடுத்தான். மற்ற மொழிகளை பாடினா அவ்வளவு நல்லா இருக்காரா? அழகு தவள் திரு பழனி மலை குகன் அலங்கர் அணிந்தருளே, அருணகிரிக்கென தமிழை அளித்தவன் அலங்கர் அணிந்தருளே. அருணகிரி பாடுறதுக்குன்னு தமிழை கொடுத்தாங்க முருகப்பெருமான். அந்த திருப்புகளை கேட்கக்கூடிய பெருமக்கள் திருவடிகளை என் தலைமேல் தாங்கி அருணகிரியார் வரலாற்றை பாடலோடு மிக சுருக்கமாக சொல்வதற்கு நாங்கள் தொடங்குகிறோம். சைவ பெருமக்களுக்கு கோயில்னா சிதம்பரம், வைணவ பெருமக்களுக்கு கோயில்னா ஸ்ரீரங்கம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. வைணவ பெருமக்களுக்கு கோயில் ஸ்ரீரங்கம், சைவ பெருமக்களுக்கு கோயில் சிதம்பரம். சிதம்பரத்திலே 4 வாசல். வடக்கு வாசல் வழியா சுந்தரமூர்த்தி உள்ள வந்து வழிபட்டார். தெற்கு வாசல் வழியா சம்பந்தர் வந்து வழிபட்டார்.
மேற்கு வாசல் வழியா திருநாவுக்கரசர் வந்து வழிபட்டார். கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் வந்து வழிபட்டார். அந்த ஊர்ல 4 வாசல், 4 பெருமக்கள் 4 பக்கத்திலே வந்து நடராஜ பெருமானை வழிபட்டார்கள். எதனால? ஆண்டவனை அடைகிறதுக்கு 4 வழி. ஒன்று, கடவுள் என் தந்தை, நான் பிள்ளை, அது ஞானசம்பந்தர் வழி, சத்புத்திர மார்க்கம்னு பேர். இன்னொன்னு, கடவுள் தலைவன், நான் தொண்டன், நான் வேலைக்காரன், அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அது தாச மார்க்கம், அப்பர் பெருமான். மூணாவது, கடவுள் என்னுடைய நண்பன், உங்க பையன் நண்பன் தாங்கிற பார்த்தீங்களா? அந்த காலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சிவபெருமானுக்கு நட்பு, அது வந்து சகமார்க்கம், சுந்தரர். 4வது சன்மார்க்கம், கணவன் என்னுடைய கடவுள், கடவுள் என்னுடைய கணவன், எப்படி வேணாலும் வச்சு, கடவுள் எனக்கு கணவன், நான் மனைவி, அது சன்மார்க்கம். மாணிக்கவாசக பெருமான் அப்படி அனுபவிச்சார். ஏன் சார் திருப்புகளுக்கும் சிதம்பரத்துக்கு என்ன சம்பந்தம், ஏன் இங்க போய் தொடங்குறீங்க அப்படின்னு கேட்டா, இந்த திருப்புகள் வெளியில வர காரணமாக இருந்தது சிதம்பரம். அதுக்காகத்தான் அங்கே தொடங்க. சிதம்பரத்திலே 3000 பேர் தீட்சிதர்கள், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்தார். தீட்சிதர்கள் 3000 பேர். அந்த கோயில் அவங்களுக்கு சொந்தமா இல்லையான்னு அப்ப பிடிச்சு கேஸ் நடக்குது. இப்பதான் கேஸ் ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு. இப்ப மே மாசம் 1ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஆக போகுது மிக சிறப்பாக. 1871 கோர்ட்ல கேஸ், கடலூர் கோர்ட்ல கேஸ், பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கடலூர் கோர்ட்ல கேஸ். 3000 பேருக்கு சொந்தமானதா இல்ல அரசாங்கத்துக்கு சொந்தமானதா சிதம்பரம் நடராஜா கோயில்? நகையின்னா இன்னைக்கு அவ்வளவு நகை. நான் ஒரு முறை ஆணி மகத்துக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். நடராஜா பக்கத்துல போய் பார்த்தா ஒரு வெள்ளை துணியை போட்டு நடராஜாவை கட்டி வச்சிருந்தாங்க. முகம்தான் தெரிஞ்சு. என்னங்க கட்டி இருக்கேன்னு கேட்டேன். நாளைக்கு காலம் வர நடராஜா தேர்ல வருவார், அப்பதான் இந்த கட்டை அவுத்து விடுவோம். நாங்க எதனால? பக்தியினால கட்டலாம். இப்படி ஒரு வெள்ளை துணியை போட்டு நடராஜாவை கட்டி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டேன். அந்த தீட்சிதர் ரொம்ப தங்கமானவர். சொன்னார், இந்த கோயில்ல நடராஜாவுக்கு இந்த உற்சவத்திலே 4 நாளா நாங்க அலங்காரம் பண்ணியிருக்கோம். 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை இப்ப நடராஜா மேல இருக்குல்ல. எத்தனை கோடி? 400 கோடி. 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை இப்ப நடராஜாவுக்கு போட்டிருக்கோம். நாளைக்கு காலம் பரத்த அது வெளியில தெரியும், அதனால போட்டு இருக்க கட்டி வச்சிருக்கிறோம். மறுநாள் காலம்பரை பார்த்தா நடராஜா அவ்வளவு அற்புதமா திருவீதி விழா வர்றார். அவர் சிரிக்கிறத பார்த்தா என்று வந்தாயனும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பேன் அப்பர் சுவாமி கேட்டார்களே. இன்னைக்கு நல்லா பாதுகாக்கிறார். 1871 கோர்ட்ல கேஸ். இவங்களுக்கு ஜெயிக்குமா அரசாங்கத்துக்கு ஜெயிக்குமா தெரியல. தீட்சிதர்கள்ட்ட மேலே இருக்கிற ஜட்ஜி வெள்ளக்காரன் கேட்கிறார், கோயில்ல நீங்க இத்தனை காலமா வழிபாடு பண்ணதா சொல்றீங்க, நாங்க 3000 பேர் தான் வழிபாடு பண்ணோம்னு சொல்றீங்க, ஏதாச்சும் ரெக்கார்டு இருக்கா? எந்த ராஜாவாவது உங்களுக்கு இப்படி கொடுத்திருக்காங்களா? என்ன ஆதாரம் இருக்கு? ஆட்சியில் ஆவணத்தில் அந்திம தகலார்த்தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக சேர்க்கிறார் வர. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? கோர்ட்ல ஒரு ஆதாரத்தை கொண்டே போட்டாங்க. என்ன ஆதாரம்? திருப்புகள் பாட்டு. தாது மாமலர் அப்படின்னு அந்த திருப்புகள். வேத நூன்முறை வடுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூஜனை புரிவோனே. வேத நூல் முறை வடுவாமல் 3000 வேதியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய பெருமானே அப்படின்னு திருப்புகள்ல பாட்டு. இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க 3000 பேரும் வழிபாடு பண்றதா திருப்புகள்ல பாட்டு. ஜட்ஜு கேட்டான், திருப்புகள் யாரு பாடுனது? எப்ப கேட்கிறான்? 1871. நம்மள ரொம்ப பேர் இப்ப கூட கேட்கிற திருப்புகள் யாரு பாடினது? ஜெயபாலனான்னு கேட்கிறோம். என்ன ஈடுபாடா நடத்துறாருல, அதனால கேட்கிறோமா இல்லையா? யாரு பாடினது? அருணகிரிநாதர் பாடினது. அப்படியா? அவர் எப்ப வாழ்ந்தார்? 15ஆம் நூற்றாண்டு. ஓ, 400 வருஷம் கிட்டத்தட்ட. அப்போ
400 வருஷமா இவங்க தான் அதை பாதுகாக்கிறாங்கிறதுக்கு திருப்புகள்ல ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தம். தீர்ப்பு கொடுத்தாச்சு 1871. எங்க? கடலூர் கோர்ட். கடலூர் கோர்ட்ல ஒரு கிளார்க் செங்கல்வராய பிள்ளைன்னு அந்த புண்ணியவானுக்கு பேரு. திருப்புகள் பரப்புனதுக்கு நம்ம 2 பேருக்கு கோயில் கட்டி வச்சு கும்பிடணும். ஒன்னு செங்கல்வராய பிள்ளை, இன்னொன்னு கிருபானந்த வாரியார் சுவாமி. 2 பேருக்கும் கோயில் கட்டி வச்சு கும்பிடணும். இல்லைன்னா திருப்புகள் தெரியாதுங்க. செங்கல்வராய பிள்ளை பார்த்தாரு, ஏய்யா இது எங்க இருக்கு? இது திருப்புகள் பாட்டு. அப்படியா? இந்த பாட்டு நல்லா இருக்கே, உங்களுக்கு இன்னும் திருப்புகள் தெரியுமா? தீட்சிதர்கள் ஒரு 4-5 திருப்புகளை கொண்டாந்து கொடுத்தாங்க. கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் தான். நாம் பாடப்படாது. இப்ப பாடினா இவ்வளவு கூட்டத்தை விரட்டின புண்ணியம் எனக்கு வந்து சேர்ந்தது. அழகான இடம். கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் தான். என்ன பாட்டு கொடுத்தாங்க. இவருக்கு சந்தோஷம். செங்கல்வராய பிள்ளை கோர்ட்ல கிளார்க்கு. திருப்புகள் எங்கெங்க எல்லாம் இருக்கு, வீடு வீடா போனார். உங்கள்கிட்ட திருப்புகள் இருக்கா? ஐயா உங்கள்கிட்ட திருப்புகள் இருக்கா? அத்தனை வீடு. ஊவே சாமிநாதையர் தமிழுக்காக வீடு வீடா போன மாதிரி செங்கல்வராய பிள்ளை திருப்புகளுக்காக வீடு வீடா போய் கேட்டார். 1325 பாட்டு எடுத்தார். மொத்தம் 16,000 பாட்டு. பூமிகதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமைதனுக்கு அருள்வாயே. நான் 16,000 பாட்டு பாடணும்னு கேட்டு ஞானசம்பந்தர் மாதிரி 16,000 பாட்டு பாடினவர் அருணகிரி. கிடைச்ச பாட்டு ரொம்ப கொஞ்சம். நம்ம பாட்டை ரொம்ப சாப்பிட்டு விட்டோம். நம்ம ஊர்ல தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும். நமக்கா தெரியும்? நீ யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர், மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பு அறியும். அள்ளி விட்டுட்டோம் ஏடுகளை பூரா. 1325 பாட்டை கொண்டு வந்து தொகுத்து புத்தகமாக்கி செங்கல்வராய பிள்ளை பதிப்பிச்சார். அவர் மகன் ரொம்ப சிறப்பான ஆள். இல்ல மன்னிக்கணும், நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். செங்கல்வராய பிள்ளை பதிப்பிச்சது பின்னால. அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளை பதிப்பிச்சதுதான் முன்னால. கோர்ட்ல இருந்த கிளார்க்கு சுப்பிரமணிய பிள்ளை. செங்கல்வராய பிள்ளை அவருடைய மகன். சுப்பிரமணிய பிள்ளை தேடினார். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, மானா தானா சுப்பிரமணிய பிள்ளை. எல்லா இடத்திலையும் போய் தேடி கொண்டு வந்தார், பதிப்பிச்சார். அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை. அவரு எல்லாத்துக்கும் உரை எழுதினார். 1325 பாட்டு உரை எழுதினார். வாரியார் சுவாமிகள் அதை உலகம் முழுக்க பரப்பினார். அதனால இந்த 2 புண்ணியவான்களையும் நினைக்கிறோம். ஊவே சாமிநாதையர் கடைசி காலம் 80 வயசு, தள்ளாத வயசு, திருக்கழுக்குன்றத்துல படுத்து கிடக்கிறார். தமிழ் நூலை தேடிய புண்ணியவான். இன்னைக்கு அகநானூறு புறநானூறு செம்மொழி மகாநாடு நடத்துறமே, இதெல்லாம் தேடி கொடுத்த புண்ணியவான் ஊவே சாமிநாதையர். அவர் படுத்து கிடக்கிறார். செங்கல்வராய பிள்ளை பக்கத்துல வர்றார். அவர் காலத்தொட்டு கும்பிட்டாராம். செங்கல்வராய பிள்ளை காலத்தொட்டு கும்பிட்ட உடனே கிருபானந்த வாரியார் செங்கல்வராய பிள்ளை கையை தொட்டு கும்பிட்டாராம். சுத்தி இருக்கவனுக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னு கேட்டாங்க. செங்கல்வராய பிள்ளை சொன்னார், சாமிநாதையர் 2 காலாலையும் நடந்து 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 தமிழ் நூலையெல்லாம் தேடி பதிப்பிச்சார், அதனால காலத்தொட்டு கும்பிட்டேன் நான். சாமிநாதையர் கேட்டாங்களா, ஏன் செங்கல்வராய பிள்ளை கையை தொட்டு கும்பிட்டீங்கன்னு? திருப்புகளை பதம் பிரிச்சு எழுதி உரை எழுதினார், அதனால அந்த கையை தொட்டு கும்பிட்டேன். நம்ம 2 பேர் காலத்தொட்டு கும்பிட்டு இன்னைக்கு திருப்புகளை பத்தி பேச போறோம். 15ஆம் நூற்றாண்டு தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக சங்க தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடிசூட்டி தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருப்பாவால் அரிச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி கண்டனிட்டு தேவாதி தேவன் அருள் சேர்ந்துடுவோம் எம்பாவாய். உங்களுக்கு திருவம்பாவை தெரியும், திருப்பாவை தெரியும். இது சுத்தானந்த பாரதி பாடிய தமிழ் பாவை. இந்த பாட்டை எழுதுற பொழுது நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். 1964. எனக்கு அப்போ கிட்டத்தட்ட 21 வயசு. மதுரையில் இருந்தார் சுத்தானந்த பாரதியார். எழுதுறார் இந்த பாட்டை. தேவர் குரல் ஆட்டி
கடவுளுக்கு திருக்குறளை தண்ணீராக வச்சு அபிஷேகம் பண்ணாராம். உடனே மாலை போடணுமே, முதல்ல தாலி முக்கியம், சங்கிலி எல்லாம் அப்புறம், திருவாசகம் தான் தாலியா. முதல் மாலை திருவாசகம். தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி. ஏன் ஓதுவார்னு பேரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். அதனாலதான் அந்த பேரு. அது ஞானசம்பந்த சாமி வச்ச பேரு, நீங்கள் நானும் வச்ச பேர் இல்லை. நான் இவ்வளவு காலம் பேசியிருக்கேன். எனக்கு வயசு இப்போ 72. நானும் ஒரு 60 வருஷமா கிட்டத்தட்ட கேட்டும் பேசியும் இருக்கிறேன். சரியா சொல்ல போனா 1962 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 50 வருஷம் தாண்டி. இதுவரைக்கும் ஒரு அற்புதமாக சிவபெருமானை நினைந்து பாடக்கூடிய ஓதுவாருக்கு சமமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்போ பெருமக்கள் இன்றைக்கு தந்திருக்கிறார். அதனால உங்கள் திருவடிகளை படுகிறேன். அவரை பார்த்தா எனக்கு முத்துக்குமரனா தெரியல, சொக்கலிங்க பெருமானா தெரியல. ஏன்? சொக்கலிங்க பெருமான் சிவப்பா இருப்பார். உடனே நீங்க மாத்திரப்படாது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மீனாட்சி மீனான்னு கேட்கப்படாது. சொக்கலிங்க பெருமான் பொன்னிறம், மீனாட்சி எண்ணிறம். அதனால அதுவும் சரிதானே. தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக சங்க தமிழ் அணிந்து. சரி, அவளுக்கு ஒரு மணிமுடி வைக்கணுமே. காவிய மாமணியாம் கம்பன் முடி கவித்து. திருமந்திரம் சொன்னா தீவினை போகுமா? தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி. அருட்பா சொன்னா ஆவி உருகுமா? ஆவி உருக்கும் அருட்பாவால் அரிச்சிட்டு. இப்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு பாட்டு பாடணும், அப்படியே எந்திரிச்சு ஆடணும். என்ன செய்யலாம்? கூவி திருப்புகளை கூத்தாடி கண்டனிட்டு தேவாதி தேவனருள் சேர்ந்திடுவோம் என்பாவாய். அந்த திருப்புகளை கொடுத்த புண்ணியவான் அருணகிரிநாதர். ஐயா அருணகிரி அப்பா, உனை போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார்? தாயுமான சுவாமி சொல்றார். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோ அப்படிங்கிறார். பூதின்னா செல்வம்னு அர்த்தம். வி சேர்த்தா ஈடு இணை இல்லாதன்னு அர்த்தம். நாயகன்னா தலைவன், விநாயகன்னா ஈடு இணை இல்லாத தலைவன். கிருகம்னா வீடு, விக்கிரகம்னா ஈடு இணை இல்லாத வீடு. பூதின்னா செல்வம், விபூதினா ஈடு இணை இல்லாத செல்வம். அதை விட பெரிய செல்வம் கிடையாது. சாகிற பொழுது நம்மளை கழுத்துல உள்ள சங்கிலியோட எவன் அனுப்ப மாட்டான். முதல்ல சங்கிலியை எடுத்துட்டியாடான்னு கேட்பான். எங்க ஊர்ல ஒரு அம்மா வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, உயிரெழுதி வச்சுட்டார். நான் இறக்கிற பொழுது என்னோட 5 லட்சம் ரூபாயை சேர்த்து போடுறேன். அந்த அங்க போய் செலவழிக்கணுமா? எங்க போய்? அங்க போய் 5 லட்சம் ரூபாய் சேர்த்து போடணும்னு உயிரெழுதி வச்சுட்டு போயிட்டார். செத்தன்னைக்கு தான் உயிர் தெரியுது. வட்டியில் வந்து உயிர் படி 5 லட்சம் ரூபாய் போட்டு புதைக்க. வீட்டுக்காரி கெட்டிக்காரு. எப்பவுமே பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரு. சரின்ட்டா, எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. அங்கிருந்து வந்தா ஒரு பேப்பரை கொடுத்தா என்னன்னு பார்த்தாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்கு, புதைச்சு கொடுங்க, வாங்கி கொடுத்தாங்க. அவன் எவ்வளவு கெட்டிக்காரி பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கை அப்படித்தான். எப்போ 15ஆம் நூற்றாண்டு திருவண்ணாமலை. நாம் எல்லாம் இப்ப எங்க போறோம்? அருணகிரிநாத சுவாமியை வழிபட்டு அங்கே அந்த காலத்துக்கு போகிறோம். சின்ன செய்திகள். நான் எல்லா வரலாற்றையும் நாங்க சொல்ல போறதில்லை. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லிவிடவா? இந்த கேரளாவுக்கு போனேன். ஒரு கல்யாணத்துல 3 பாயாசம் போட்டாங்க. சக்கப்பிரதமன் ஒரு பாயாசம், கேரளா ஸ்பெஷல். 3 பாயாசம் போட்டாங்க. நமக்கு சுகர் கிடையாது, ஆனாலும் பார்த்தா பயமா இருக்கு. ஒரு பாயாசம் சாப்பிட்டேன். பக்கத்துல இருக்கவர் சொன்னார், அடுத்த பாயாசம் சாப்பிட முன்னால இந்த ஊறுகாயை கடிச்சுக்கிடுங்க. ஊறுகாய் கொடுத்தார், கடிச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கு. அடுத்த பாயாசம் உள்ள போயிடுச்சு. அடுத்த பாயாசத்துக்கு முன்னால கொஞ்சம் ஊறுகாய் கடிச்சுக்கிடுங்க. சரின்னு அதுவும் உள்ள போயிடுச்சு. அப்புறம் ஊறுகாய் சாப்பிட்டா இன்னொரு கப் பாயாசம் கிடைக்க மாட்டேன். அது மாதிரி அவர் பாடுற பாட்டு பாயாசம், என் பேச்சு ஊறுகாய். அப்பப்போ ஊறுகாய். ஊறுகாய் நல்லா இருக்குமா, பாயாசம் நல்லா இருக்குமாங்கிறது சுகர் இருக்கா இல்லையாங்கிறவங்களை பொறுத்த சமாச்சாரம். இப்போ அருணகிரிநாதருடைய வரலாறு நாம் எல்லாம் ரொம்ப வேகமா திருவண்ணாமலைக்கு போறோம். ஐயா, நினைக்க முத்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை. திருவாரூர் பிறக்க முத்தி. நம்மளால திட்டம் போட்டு பிறக்க முடியுமா? திட்டம் போட்டு பிறக்கிறதா இருந்தா அவன் பில் கேட்ஸுக்கு பிள்ளையாவில பிறந்திருப்பான். முடியாது. காசியில் இறக்க முத்தி. ரொம்ப பேர் காசியில போய் 10 வருஷம் இருக்கான், 20 வருஷம் இருக்கான். வீட்டுல பேரன் கல்யாணம்னு வர்றான், ஊர்ல முடிஞ்சு போகுது.
நம்மளால அதுவும் முடியாது. சிதம்பரம் தரிசிக்க முத்தி. சிதம்பரம் போகணும், கோயில்ல பார்க்கணும். திருவண்ணாமலை நினைக்க முத்தி. ஈப்போவுல இருந்து 1ஆம் தேதி கார்த்திகை அன்னைக்கு நம்ம ஜெயபாலன் தயவுல இன்னைக்கு நம்ம எல்லாரும் திருவண்ணாமலையை நினைக்கிறோம். உண்ணாமுலை உமையாரோடும் உடனாகிய ஒருவன். சம்பந்த சுவாமி 7ஆம் நூற்றாண்டுல பாடுற பாட்டு. ஆதிவடிவான மலை, அன்றிருவர் தேடுமலை, சோதிமணி ஆடரவம் சூடுமலை, நீதி தலைக்கும் மலை, ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே நம்முடைய சுவாமிகள் அவதாரம் செய்கிறார். கடவுள் ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு விதிச்சிருப்பார். ரொம்ப அடி வாங்கினா வெயில்ல அலைஞ்சவனுக்கு நிழல் நல்லா இருக்கும். முதல்ல கொஞ்சம் வெயில்ல அலைய விட்டுட்டார். சாமிக்கு வச்ச பேர் என்ன தெரியாது. அருணகிரிநாதர்ங்கிறது முருகப்பெருமான் கொடுத்த பேர். இவருக்கு சொந்த பேர் இல்லை. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, பெலமடிய வேர்விடு கரத்தனே போற்றி, கலகவிழி மாமகளு கைக்குளேயாய் போய். அந்த திருப்புகள்ல சொல்றார், அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி. என்ன அருணகிரிநாதான்னு கூப்பிட்ட பெருமானே. அது பின்னால வச்ச பேரு. வாழ்க்கை சின்ன வயசு, போகக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகல, போக வேண்டாத இடத்துக்கெல்லாம் போனார். அங்க போனார், இங்க போனார். உடம்பு கெட்டு போச்சு, ஆசை எப்படி எப்படியோ போச்சு. கடைசியில பார்த்தார், சே எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், என் உடம்பும் கெட்டு போச்சு, உள்ளமும் கெட்டு போச்சு, என் வாழ்க்கை வீணாகி விட்டது. முருகா முருகா முருகான்னார். முருகன் வரல, கோபுரத்தில் ஏறி விழுகிறேன். முருகனுக்கு பிடிச்ச இடம் ஏன் தெரியுமா? கோபுரம். திருப்புகள்ல சொல்றார், அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி. அருணை நகர் கோபுர விருப்பனே போற்றி. கோபுரத்தில் ஏறினார் வல்லாள மகாராஜா கோபுரம். முருகா, இந்த வாழ்க்கை போதும், இந்த உடம்பு போதும், ரொம்ப தப்பான வழியில போயிட்டேன், எனக்கு கருணை காட்டல, நான் இறந்து போறேன். விழுந்தாரா? முருகான்னாரா? வந்து தாங்கிட்டான். சாகுற பொழுது எதை நினைக்கிறீங்களோ அதுதான் அடுத்த பிறவியில வரும். முருகான்னு கூப்பிட்டா முருகன் வந்து நிற்பான். கார்மாமிசை காலன்பரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். எரும மாடு ஒழுங்கா வரும், ரயில் லேட்டா வரும், பிளேன் லேட்டா வரும், பஸ் லேட்டா வரும். அந்த எரும மாடு டயத்துக்கு வந்து நிற்கும். அதனால அவனுக்கு காலன்னு பேர். முருகா, எரும மாடு வர்றதுக்கு முன்னால மயில் வாகன வரணும் ஐயா. கார்மாமிசை காலன்பரின் கலவத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய். வாரியார் சாமிக்கு அப்படி வந்தது ஐயா. வாரியார் சாமிக்கு மேல விமானத்துல வர்ற பொழுது திருக்கணிய பார்க்கிறார், முருகன் வாழ்ந்து கூட்டிட்டு போயிட்டான். நினைச்சது நடந்தது. திருவண்ணாமலை நினைக்க முட்டு தரக்கூடிய திருவண்ணாமலையில் அவதாரம் செய்தவர் கோபுரத்திலிருந்து விழுந்தார். எம்பெருமான் தாங்கிக் கொண்டால் நினைக்கிறார், முருகா முருகா, திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் கடம்புயம் 6 மறுவடிவான மதனங்கள் 6 மலர் கண்களும் குருவடிவாய் காட்சி கொடுக்குது. முருகா முருகா, எனக்கு வந்து காட்சி கொடுத்திருக்க அப்பா. கண்ணீர் கொட்ட கும்பிடுறார். நான் எப்படியோ போயிட்டேன், விழுந்துட்டேன், என்னை நீ காப்பாற்றி இருக்கிறாய். திருப்புகழ் சாமி ஐயர்னு குரு கிருபானந்த வாரியாருக்கு குருநாதர். 1919 அவருக்கு இந்த கனவு வந்துச்சு. எந்த கனவு? அருணகிரிநாதர் கோபுரத்திலிருந்து விழுகிறார், முருகன் போய் தாங்குகிறார். இது கனவுல வந்தது. உடனே அவருக்கு திருப்புகழ் மேல ஆசை. திருப்புகழ் சபை ஆரம்பிச்சு நடத்தி திருப்புகழ் தத்துவார்த்த பிரசங்கம் பண்ணி வாரியார் சுவாமிக்கு குருநாதராய் இருக்கக்கூடிய பெரும் பேற்றை பெற்றார். முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டார். வேளால் எழுதினான், அப்பா பாடு. என்ன பாடுறது? நீ தானையா அடியெடுத்து கொடுக்கணும். கவலைப்படாதே, அவனுக்கு முத்தையான்னு பேரு, அவனுக்கு முத்துக்குமரன்னு பேரு. யாருக்கு? இவருக்கு மட்டும் இல்ல, முருகப்பெருமானுக்கு. முத்தையா, முத்து முத்துன்னு பாடு. எங்க முத்துக்கு என்ன அவ்வளவு சிறப்பு? வைரத்துக்கு பட்ட தீட்டணும், தங்கத்தை புடம் போடணும், முத்து அப்படியே கழுத்துல போட்டுக்கலாம். அதனாலதான் முத்துக்கு அவ்வளவு மரியாதை. என்ன பாடினார்? இப்ப பாட போறார். முத்தை தருவத்தி திருநயத்தி திரகத்தி சரவண முத்தி பொருவித்து குருவரகன போதும். முத்தை தருவத்தி திருநயத்தி திரகத்தி சரவண முத்தி பொருவித்து
சேர்ந்து இதுவரைக்கும் முத்தை தரு ஒரு 5-6 முறை கேட்டுட்டோம். பாட்டுல கேட்டோம், வயலின்ல கேட்டோம். எத்தனை முறை, எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்தா இது கிடைக்கும் உங்களுக்கு. வீட்டுல உட்காந்தா எதையோ பார்த்துட்டு இருப்போம். முருகப்பெருமான் வந்து மடியில உட்கார்ந்து இருப்போம். கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்லுவார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ போய் கோயில் கதவை தட்டு, திறப்பாருமா. நம்ம சைவ சமயம் சொல்லும், நீ உங்க வீட்டு கதவை திறந்து வை, பகவான் வீட்டு வாசப்படியில் நிற்கிறான். நம்ம வீட்டு வாசப்படியில கடவுள் நிற்கிறார். இன்று நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோம் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடையிலோர் எம்பாவாய் திருவம்பாய். நம்ம வாசப்படியில முருகன் நிற்கிறான். இன்னைக்கு பூரா முருகன் எங்கே இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? திருச்செந்தூர் போனவங்க முருகனை காணமுங்கிறாங்க, பழனிக்கு போனவங்க முருகனை காணமுங்கிறாங்க, திருவண்ணாமலைக்கு போனவங்க முருகனை காணமுங்கிறாங்க, வயலூருக்கு போனவங்க முருகனை காணமுங்கிறாங்க. முருகன் எங்கேன்னு தேடினா முருகன் இந்தியாவில இல்ல, கடல் தாண்டி காலையில முடிச்சு ஈப்போவில் வந்து உட்கார்ந்து காலையில முடிச்சு. எங்க பின்னால படத்தை பார்த்தீங்களா? என்ன அழகா இருக்கு பாருங்க. சத்தியமா அவ்வளவு பேர் பாட்டுக்கும் பேச்சுக்கும் அவன் தான் அடித்தலாம். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை கொணர்வி நாமேல் நடவியில் நடவியில் இனியே முத்தை தருபத்தி திருநகை பாடிட்டாரா? அப்படியே தியானத்தில் உட்கார்ந்துட்டேன். 12 வருஷம் தியானம். திருவண்ணாமலையை பற்றி ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. திருவண்ணாமலையிலே சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு பெரிய மகான் வாழ்ந்து வந்தார். ஒரு பக்கம் ரமண பகவான், ஒரு பக்கம் சேஷாத்திரி சுவாமி, ஒரு பக்கம் விசிறி சுவாமி, ஒரு பக்கம் விருபாட்ச சுவாமி, ஒரு பக்கம் ஈசான்ய ஞான தேசிகர். திருவண்ணாமலை முழுக்க ஞானிகள். திருவண்ணாமலையே சிவலிங்கம். 14 கிலோமீட்டர் சுத்தி வந்தா சிவலிங்கத்தை சுத்தி வந்த புண்ணியம். அருணாசலா அருணாசலா ரமண பகவான் பாடுகிறார். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. திருவண்ணாமலையில தியானத்தில் உட்கார்ந்துட்டார். சேஷாத்திரி சுவாமி ஒரு நாள் திருவண்ணாமலையில உட்கார்ந்திருந்தார். பக்கத்து ஊர்ல ஒரு ஜமீன்தார், அவருக்கு உடம்பு பூரா சிரங்கு. இந்த சிரங்கு மாதிரி மோசமான வியாதி கிடையாது. அரிக்கும், சொரிஞ்சா திரும்பவும் புண்ணாகும், திரும்ப அரிக்கும், திரும்ப சொரிஞ்சா திரும்ப புண்ணாகும். அவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. கையை காலு மூக்கு தவிர எல்லா இடத்துலையும் சிறந்து தவிச்சார். டாக்டர்கள் சொன்னார்கள், திருவண்ணாமலைக்கு போ, அங்க ஒரு பைத்தியக்காரன் தீவார் போய்ப்பார். இவர் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு காலையில 5 மணிக்கு காரை போட்டுக்கிட்டு வந்துட்டார். காலையில 5 மணிக்கு நமக்கு என்ன வேணும்? எந்திரிச்ச உடனே என்ன வேணும்? நம்ம உயிர் எங்கே இருக்கு? காப்பியில் இருக்கு. ஆமா, காலையில காப்பி குடிக்காட்டில தெரியும். அவ்வளவுதான். நான் கைலாஷ் யாத்திரை போன பொழுது என் கூட ஒரு 40 பேர் வந்தாங்க. அத்தனை பேரும் காலையில எந்திரிச்சா காப்பி 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 காப்பி. கைலாசத்துக்கு அலைஞ்சதை விட காப்பிக்கு அலைஞ்சது அப்படித்தான் வாழ்க்கை. இந்த பெரியவர் அங்க இருந்து வந்தாரா, ஒரு கடை, காப்பி கடை, காரை நிறுத்திட்டார். உள்ள இறங்கி போனார். அந்த கடைக்காரர் அப்படித்தான் கடையை துறக்கிறார். சாமி என்ன காப்பி வேணும், இந்த உட்காரு. உள்ள போய் பாலை காய்ச்சி நல்ல சூடா காப்பியை கொண்டாந்தார். இவர் இந்த காப்பி அப்படி தொட்டாரா, சூடு தாங்கல, உடம்பெல்லாம் சிறங்கு, எங்க பார்த்தாலும் சிறங்கு, எப்படி ஆத்துறது முடியல, அப்படி தவிக்கிறார். எதிர்த்தாப்புல ஒரு சன்னியாசி மாதிரி ஒருத்தர் அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு வந்து நிற்கிறார். கிட்டக்க சந்தன வாசம் அடிக்குது. யாருன்னு புரியல. வந்து என்ன, நான் ஆத்தி தரட்டுமா? இவர் இப்படி முழிக்கிறார். ஆத்தி கொடுங்க. எடுத்தார். 4 ஆத்து ஆத்தினார். பாதியை அவர் குடிச்சுட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபா காப்பியில 2.5 ரூபா போச்சு. அப்படித்தானே மனசு சொல்லும். அவர் வந்து இப்படி பார்த்தார். பாதி காப்பியை வச்சு விட்டார். உனக்கு என்ன வேணும்? ஒரு ஒன்றும் புரியல. யாரோ பைத்தியக்கார மாதிரி வந்து கேட்கிறாங்க. அங்கே சொன்னாங்க, ஒரு பைத்தியம் தெரியும்னு. நம்ம பண்ண புண்ணியம் அந்த பைத்தியம் நமக்கு முன்னால வந்திருக்கு போல இருக்கு. புரியல. எனக்கு இந்த சிறந்து போகணும். அப்படியா? உள்ள போ. ஒரு குங்குமக்காரி இருப்பா. குங்குமத்தை வாங்கி உடம்பெல்லாம் தேய் போடா, சரியா போயிடும். ஸ்மரணா அருணாசலே. ஓடிவிட்டார். அருணாசலத்தை நினை. ஓடிவிட்டார். ஹோட்டல் நோயாளி ஓடி வந்து அவர் நின்று இடத்த தொட்டு கும்பிடுறார். யாருங்க இவரு? இவர் தான் சேஷாத்திரி சாமி. அப்படியா? இன்னைக்கு என் கடைக்கு வந்துட்டாரு.